திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. மேகலையை மீட்டுக்கொண்ட பாண்டிய மன்னனின் பாசறைக்கு வந்து சேர்ந்ததிலிருந்து பழையன் சும்மா இருக்கவில்லை. அவனுடைய சிந்தனையும் ஒரு நிலையில் இல்லை. சேர சோழருடன் எழினி, திதியன், பொருணன், எருமையூரான், இருங்கோவள் ஆகிய வேளிர் ஐவரும் தத்தம் கைகோர்த்த சிறப்பு படைகளோடு சேர்ந்து முழுமை பெற்று இருப்பதையும், ஆலங்கானத்தை தேர்ந்தெடுத்து படைகளை அணிவகுக்க முற்பட்டதையும் அறிந்ததிலிருந்தே அவனுடைய சிந்தனை பலவாறு வியாபித்தது. அது அவனை அலைக்கழித்தது. வந்ததிலிருந்து பல இடங்களுக்கும் ஒற்றர்களையும் ஓலைகளையும் அனுப்புவதிலும் அவற்றுக்கான பதில்களை எதிர்பார்ப்பதன் மீது இருந்தார். ஆயுதங்களை வடித்து கொடுத்திருந்த பட்டறைக்கு சென்று கொல்லர்களிடம் ஆலோசனை செய்து திடீரென பற்பல ஆணைகளை பிறப்பித்தான். காட்டு மரங்கள் அதை அடுத்து வெட்டப்பட்டு கொல்லுப்பட்டறைக்கு அனுப்பப்பட்டன. பட்டறையில் என்ன நடக்கிறது தெரியுமா என்று தெரியாத வண்ணம் அதை சுற்றி மறைவும் செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி பலத்த காவலும் போடப்பட்டது. இதற்கிடையில் மதுரையிலிருந்து உதயணனும் அவனுடைய யவனன் ஒருவனும் வந்து சேர்ந்தனர். அவர்களுடன் வந்திருந்த பொருட்களை பார்வையிட்ட பழையன் திருப்திக்கு அறிகுறியாக தலையை அசைத்து கொண்டான். அந்த யவனனுடன் நீண்ட நேரம் ஆலோசனை செய்து பின்பு செய்து முடிக்க எத்தனை நாட்களாகும் என்று வினவினான். அதற்கு அவன் அளித்த பதில் திருப்தியாக இல்லை. 2 நாட்களுக்குள் முடிய வேண்டும். உதவிக்கு எத்தனை ஆட்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். உன் திறமையை நம்பித்தான் உன்னை அழைத்தேன் என்று அவனுடன் பலமாக வாதம் செய்தான். அதை அவனும் ஒப்புக்கொண்டதன் பேரில் பட்டறை மேலும் சுறுசுறுப்படைந்தது. பழையனே பட்டறைக்குள் அடிக்கடி சென்று வேண்டிய உதவிகளையும் செய்து வந்தான். சில சமயங்களில் இரும்பை உருக்கி வளர்க்கும் பணிகளில் அவனே ஈடுபட்டான். பிரம்மாண்டமான வேலைகளை யானைகள் செய்தன. முடிவில் 2 நாட்களில் அவன் எதிர்பார்த்த பொருள் நிர்மாணிக்கப்பட்டு முடிப்பதைக் கண்டதும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து யவனனை கட்டி தழுவிக்கொண்டான். உதயணனிடம் அதையொட்டி சில ஆலோசனைகளையும் செய்த பின்பு பட்டறையில் புதிதாக உருவாக்கப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கையை கொண்டு ஏதேதோ கணக்குகளை தரையில் போட்டு பார்த்தான். அவ்வப்பொழுது உயரமான மரங்களில் குரங்கு போல தொற்றி ஏறி படைகளை நோக்கினான். கீழே இறங்கி வந்த பின் தரையில் மேலும் பல கணக்குகளையும் கோடுகளையும் போட்டான். இப்படி 4 நாட்கள் கழித்த பின்பே அவனுக்கு பெருமூச்சு வந்தது. இந்த 4 நாட்களில் மன்னனை அவன் சந்திக்கவே இல்லை. ஆயினும் அவன் ஒரு நிலையில் இல்லை என்பது அவனுக்கு விளங்கவே செய்தது. மன்னனும் அவனை தொந்தரவு செய்யவில்லை. போரின் நிலைமை மிகவும் கடுமையாக இருந்தால் ஒழிய பழையன் இந்த அளவிற்கு இருக்க மாட்டான் என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்ததால் அவன் போக்கிலேயே விட்டுவிட்டு மற்ற காரியங்களில் தன் கவனத்தை செலுத்தினான் மன்னன். 5வது நாள் ஆலோசனை நடந்து கொண்டிருந்த பொழுதுதான் பழையன் அந்த ஆலோசனை கூட்டத்தின் பக்கம் தலையை காட்டினான். ஆனால் அங்கே அவன் எந்த திட்டத்தையும் கூறவில்லை. மன்னன் அறிவித்த திட்டத்தை பற்றியும் விமர்சனம் செய்யவும் இல்லை. மாறாக ஒரு நாளைக்கு நடவடிக்கைகளை தள்ளி போடும்படி மட்டும் கேட்டுக்கொண்டான். பழையனை பற்றி ஆதி முதலே அந்தமரை அறிந்தவனும் அவனை வெறும் படைத்தலைவனாக கருதாமல் தன் உற்ற நண்பனாகவே வைத்து கொண்டவனுமான இளம் பாண்டிய மன்னன் அதற்கு சம்மதிக்கவே செய்தான். எந்தவிதமான சிந்தனையிலும் இறங்காமல் அந்த நிலையில் ஆலோசனையாவை விட்டு நீங்கிய அவன் அதுகையை அழைத்தான். கேட்ட ஒரு நாள் அவசாரத்திற்கான காரணத்தை உணர்த்துவதன் பொருட்டு அதுகையை தான் ஏறும் வழக்கமான மரத்தில் ஏறும்படி சொன்னான் பழையன். படைத்தலைவனின் போக்கு அதிகைக்கு விந்தையாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது. கீழே இறங்கி விடாதே அதிகை, நாளை காலை வரை மேலேயே இரு. நீ காண்பவற்றை காலையில் வந்து சொல். எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாதே. எந்த காரியத்திலும் இறங்கிவிடாதே. நாளை காலை எல்லாம் உனக்கே புரியும் என்று மேலும் கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் அகன்று விட்டான் பழையன். பழையனின் போக்கு அதுகையின் விஷயத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் விந்தையாகத்தான் இருந்தது. அதுகையை விட்டு வந்த அவன் மேகலையிடம் சென்றான். பட்டறையிலிருந்து கொண்டு வந்த கவசங்களை அவளை அணியச் சொன்னான். அந்த திடீர் உடைகளைக் கண்டு எதுவும் புரியாமல் அவள் திணறிய பொழுது அவனை வலுவில் அந்த கவசங்களை அவளுக்கு அணிவித்தான். அப்படி கவசங்களை அவன் அணிவித்த பொழுது அவனது கைகள் அவளது அங்கங்கள் பலவற்றில் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டன. அதை பற்றியெல்லாம் அவள் கவலைப்படவில்லை. ஏதோ சிலை ஒன்றுக்கு கவசம் போடுவதாகவே அவன் எண்ணிக்கொண்டான் போலும். அப்படி சிலை போல் இருக்க அவளால் முடியவில்லை.
அவனது கரங்களும் அவை அளித்த கவசங்களும் விளைவித்த இம்சைகளை அவளால் தாங்க முடியவில்லை. என்னை என்னவென்று நினைத்து கொண்டே இருக்கிறார் இவர்? பெண் என்கின்ற நினைப்பு கூட இல்லாமல் போய்விட்டதா? எதற்காக இந்த கவசங்கள்? அதையும் இப்படியா முரட்டுத்தனமாக அணிவிக்க வேண்டும்? இவரது கைகள் என்ன இரும்பா? அவை இரும்பாகவே இருக்கட்டும், என் உடலும் இரும்பு என்று நினைத்து விட்டாரா என்றெல்லாம் எண்ணி உணர்ச்சி கொந்தளிப்பில் தவித்தாள். அவளது கரங்கள் முரட்டுத்தனமாக படுகின்ற போதெல்லாம் அவஸ்தையில் முனகவும் செய்தாள். அவள் எதிர்ப்பு காக்க முற்பட்டாலும் கூட அதை சட்டை செய்யும் நிலையில் அவன் இல்லாததால் வேறு வழியின்றி மேகலை பொறுமையாக இருந்தாள். கவசங்களை அணிவித்த பின் பழையன் மேற்கொண்ட நடவடிக்கை மேலும் விந்தையாக இருந்தது. அவளிடம் வாள் ஒன்றை கொடுத்து, புறப்படு, என்னிடம் போரிடு என்னுடன் என்றான் முரட்டுத்தனமான குரலில். அவளுக்கு தற்பொழுது பெரும் கோபமை மூண்டுவிட்டது. போரிடுவதா? நானா? நீங்கள் என்ன விளையாடுகிறீர்களா என்று சீறினாள். அவள் வார்த்தைகளை அவன் மதித்தவனாக தெரியவில்லை. வாளை வைத்து கொண்டு யாரும் விளையாட மாட்டார்கள், வீண் பேச்சு வேண்டியதில்லை, தொடங்கு என்று மூர்க்கமாக எறிந்தான். அவனது இரைச்சல் அருகில் சென்று கொண்டிருந்த சில வீரர்களை கூட திரும்பி பார்க்க வைத்தது. மேகலை குன்றிப்போனாள். வெட்கத்தால் தன் உடலில் இருந்த கவசங்களை தாங்குவதே அவளுக்கு இயலாத காரியமாக இருக்கும் பொழுது வாள் ஏந்தி, அதுவும் எதற்கென்று தெரியாமல் போரிடுவது நரகமாக இருந்தது. அவளுக்கு அப்படி ஒரு நரகம் தன் ஆருயிர் காதலனாலேயே கிடைக்கும் என்று கொஞ்சம் கூட அவள் எதிர்பார்க்கவில்லை. அழுகை பொத்துக்கொண்டு வரையும் நிலையில் இருந்தாள் அவள். உண்மையிலேயே தனக்கு கவசம் அணிவித்து போரிடச் சொன்னதை விட்டு தன்னை முரட்டுத்தனமாக நடத்திய விதம்தான் அவளை நரக சிந்தனைக்கு கொண்டு சென்றிருந்தது. எனவே அவளுக்குள் இயற்கையான முரட்டுத்தனம் துளித்தது. அனைத்தையும் மறந்தாள். எதிரே நின்ற பழையனை எதிரியாகவே நினைத்தாள். அவனது வாழ்போரில் இறங்கியது அவளது உள்மன போராட்டங்களை முதலில் பழையன் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவள் வாளை வீசி பற்பல நேரங்களில் இப்படி அல்ல, அப்படி, கீழே இறக்காக, வலதுபுறமாக வீசு, வேகம் வேண்டும், இப்படியா நிதானிப்பது என்றெல்லாம் திருத்தங்களை சொன்னான். அவள் அவற்றை கவனித்தாளா இல்லையா என்று கூட அவனுக்கு தெரியாது. அப்படி ஒரு வேகம் அவளுக்குள் உண்டாகி அவளை இயக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வேகம் போக போக அவளது வாழ்வீச்சில் புலப்பட்டது. பழையன் அதை கவனிக்கவே செய்தான். அதை மட்டுமின்றி அவளிடம் தயக்கம் எதுவும் இல்லாததையும் இயல்புக்கு மீறிய முரட்டு வெறி உண்டாகி இருப்பதையும் கவனித்தான். சான் சொல்கின்ற திருத்தங்களை எல்லாம் மீறி அவள் வாளை வீசுவதையும் உண்மையான போரிலேயே இறங்கிவிட்டதையும் அவளது முகம் தீயாக சிவந்து கண்கள் அனலை கக்கியதையும் கவனித்தான். இவற்றையெல்லாம் கண்டபொழுது அவனுக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தது. ஏதோ தான் நடத்திய சோதனை வெற்றி பெற்றுவிட்ட பூரிப்பும் உண்டாகியது. போரை நிறுத்த அவனே விரும்பினாலும் முடியாத சூழ்நிலை உருவாவதையும் உணர்ந்தான். எனவே போரின் உக்கிரத்தை மெல்ல மெல்ல குறைத்து முடிவில் போதும் மேகலை, போதும், நிறுத்து என்றான். அவனது குரல் அவளது சிந்தனை வேகத்தை பட்டென அறுத்தது. வாளை ஓங்கி தரையில் வீசினாள் அவள். போரும் அதன் வேகமும் நின்றுவிட்ட நிலையில் அவளால் நிற்க முடியவில்லை. சாய்ந்தாள் தரையை நோக்கி. பழையன் அவளை தாங்கிக் கொண்டான். கவசம் தரித்த அவளது உடலை அனாயசமாக கைகளிலேந்து கூடாரத்திற்குள் சென்றான். அங்கிருந்த பஞ்சனியில் அவளை படுக்க வைத்து கவசங்களை கழற்றினான். ஏதோ பெரும் சிறையிலிருந்து விடுபட்டது போல் உணர்வு ஏற்பட்டது அவளுக்கு. அப்படியே மயக்கமாகிவிட்டாள். அவளை மேற்கொண்டு தொந்தரவு செய்யாமல் வெளியேறிய பழையன் தளபதிகளான வில்லவன், நாளைக்கிழவன் ஆகியோரிடம் ஏதேதோ ஆணைகளை இட்டான். அந்த நேரத்தில் டைரீசன் வந்து சேர்ந்து விட்டதாகவும் அவனுடன் நன்னனும் இருப்பதாகவும் அந்த செய்தி இருவரையும் அழைத்தான் அவன். டைரீஸிடம் தனியாக பலவித விஷயங்களை பற்றி கலந்து ஆலோசித்துவிட்டு, நன்னனை கவனித்துக்கொள் டைரீஸ், துன்புறுத்தாதே, பாவம், மிகவும் நொந்து போயிருக்கிறான் என்று அறிவுறுத்திவிட்டு வில்லவன், நாளைக்கிழவன், உதயணன் ஆகியோரை அழைத்து கொண்டு படை வீரர்களின் முகாமுக்கு சென்று வீரர்களை சந்தித்து பேசினான். அவன் வந்து போவதற்கு முன்பாக பாண்டிய மன்னனே நேரில் வந்து வீரர்களிடம் அளவலாவியதையும் அவர்களது நிறை குறைகளை பற்றியும் பேசியும் அவர்களோடு அமர்ந்து கொண்டு விட்டும் போயிருந்தான். அப்படி இருக்க பழையனும் அவ்வாறு வந்து உறவாடிய விதம் வீரர்களை பெரிதும் கவர்ந்தது. பாண்டிய பேரரசில் இருபெரும் தூண்களாக இந்த இருவரும் அந்தஸ்து பாராமல் தங்களுடன் சமமாகியும் சகஜமாகியும் உறவாடிய விதம் அவர்களுக்குள் பெரும் தெம்பை ஊட்டியது. பரவலாக படை முகாமுக்குள் உலவிய பழையன்
உபதளபதிகளிடம் போர் முரசுகளை அமைக்க வேண்டிய இடங்களை சொல்லி இரவுக்குள் அதை முடித்து விடும்படி கட்டளையிட்டுவிட்டு மேகலையின் இருப்பிடத்திற்கு வந்தான். மேகலை அப்பொழுது உறங்கிக் கொண்டிருந்தாள். நாசியிலிருந்து சீரான மூச்சு வந்து கொண்டிருந்தது. பாண்டியன் விளக்கொளியில் அவள் படுத்திருந்த விதம் மலர் ஒன்று கொத்தாக கிடப்பது போல் அவனுக்கு தோன்றியது. தன்னோடு போரிட்ட பொழுது அவளுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் முரட்டு கவசங்கள் அழுத்தி இருந்ததால் அங்கங்கே அழுத்தமான அடையாளங்களை உண்டாக்கி இருந்தன. அப்படியொரு அடையாளம் விளக்கொளியில் அவனுக்கு தெரிந்தது. ஆசையோடு அதை வருடி கொடுத்த அவன் ஆடைகளை சீர்படுத்தி கூந்தலையும் தடவி ஆதரவு கொடுத்தான். கால்களையும் சிறிது நேரம் அழைத்துவிட்டு இதப்படுத்தினான். இந்த நிலையில்தான் கண் விழித்தாள் மேகலை. சிறிது நேரத்திற்கு அவளுக்கு எதுவுமே விளங்கவில்லை. இதென்ன, இவர் என் கால்களை பிடித்து கொண்டே இருக்கிறார் என்றுதான் யோசித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு விஷயம் முழுவதும் விளங்கலாயிற்று. பழையன் காட்டிய முரட்டுத்தனமெல்லாம் நினைவிற்கும் வந்தது. தன்னை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் நடத்திய விதம், தற்பொழுது அவன் கால்களை பிடித்து கொண்டு விடுவதைக் கண்டபொழுது அவளது கோபமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிற்று. சேரனே அஞ்சுகின்ற மாவீரன் தன் கால்களை பிடித்து கொண்டிருப்பது அவளை நெகிழ வைத்தது. அது அடிமைத்தனத்தால் அல்ல, தன் மீதுள்ள அனுதாபத்தால் தான் என்பதையும் அவள் அறிந்ததும் அவளுடைய கண்கள் கலங்கின. அதுவரை எதுவும் பேசாதிருந்த பழையன் தற்பொழுது அவளது கண்களில் நீர் துளிப்பதைக் கண்டதும், கலங்க வேண்டிய நேரமல்ல மேகலை என்றான் சலனமில்லாத குரலில். அவள் படுத்திருந்த நிலை விட்டு எழுந்தாள். ஒரு சில நீர் முத்துக்கள் அவளது மார்பில் விழுந்தன. அவளது கண்களை துடைத்த பழையன், ரொம்பவும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டு விட்டேன், மன்னித்து விடு மேகலை, நிலைமை அப்படி இருக்கிறது என்று கூறி அவள் இடையில் தெரிந்த அடையாளத்தின் மீது கையை வைத்தான். அவள் கையை தன் கரங்களால் அழித்து கொண்டவள், எனக்கு எதற்கு கவசம் என்று கேட்டாள். போரிடத்தான் மேகலை. போரிடவா? நானா? நீயேதான். யாரிடம்? எதிரியிடம். யார் எதிரி? எதிரியை அதற்குள்ளாகவா மறந்து விட்டாய்? சேரன்தான் உன்னை சிறைப்பிடித்தவன். அவன் உன் எதிரி இல்லையா? அவனை எதிர்க்கத்தான் நீங்கள் இருக்கிறீர்களே. நான் மட்டும் போதுமா மேகலை? நீ வேண்டாமா? அவனை நீ தண்டிக்க வேண்டாமா? நான் எப்படி தண்டிப்பது? போரிட்டுத்தான். நானாவது போரிடுவதாவது? உனக்கென்ன, என்னோடு உக்கிரமமாக போரிட்டாயே. அதென்னமோ போர். நான் சாதாரண பெண், என்னை போய் போரிடச் சொல்லுகிறீர்களே. பார்ப்பவர்கள் சிரிப்பார்கள். மாட்டார்கள் மேகலை. பெண் போரிட வேண்டியதில்லை. போர் உடை அணிந்தாலே போதும். எதிரி அச்சப்படுவான். பல ஆடவ வீரர்களால் உண்டாக்க முடியாத ஒரு விளைவை ஒரு வீராங்கனையின் போர்க்கோலமே உருவாக்கிவிடும். வீரனின் மனைவியான நீ போர் நடக்கும் பொழுது மஞ்சத்திலா படுத்திருக்க முடியும்? நீ இருக்க வேண்டிய இடம், நடந்து கொள்ள வேண்டிய முறை ஆகியவற்றையெல்லாம் 2 நாட்களுக்கு என்னிடம் விட்டுவிடு. என்னை கேட்காமல் எதையும் செய்யாதே, என் சொல்லை மறுக்காதே என்றான் பழையன். அவனது வார்த்தைகள் வர வர கெட்டிப்பட்டு போனது மட்டுமின்றி அவனிடம் முகமும் சிவந்தது. பிறகு அவனை அங்கேயே ஓய்வெடுக்கும்படி சொல்லிவிட்டு எங்கேயோ சென்றான் பழையன். விடுவதற்கு சரியாக மன்னனை சந்திக்க வந்த பொழுது அங்கே ஏதோ சச்சரவு நடப்பது போல் தோன்றவே அங்கு விரைந்தான். மன்னனின் பாசறைக்குள் அவன் கண்ட காட்சி அவனுக்கே வியப்பாக இருந்தது. உள்ளே பலியாடு போல் நின்றிருந்தான் நன்னன். அவனை வெட்டை போட நாளை கிழவனும் வில்லாளலும் வாளை உரிய வண்ணம் நின்றிருந்தார்கள். பழையன் மட்டும் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் நன்னனின் உயிர் நொடிப்பொழுதில் தீர்ந்திருக்கும். பலமுறை நன்னனின் உயிரை காத்த பழையன் தற்பொழுதும் குறுக்கிட்டு நாளை கிழவனையும் வில்லவனையும் விலகச் சொல்லி என்னவென்று விசாரித்த பொழுது தளபதிகள் இருவரும் பதட்டத்துடன் கூறினர், இந்த மடையன் நமது மன்னரை உறங்கும் பொழுது கொலை செய்ய பார்த்தான். மன்னன் கையும் களவுமாக பிடித்திருக்கிறார். இவனை கொன்று களப்பலியாக இடுவதை விட வேறென்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? பழையன் மன்னவனை பார்த்தான். மன்னனின் முகத்தில் புன்முறுவல் விரிந்து கிடந்தது. எதுவுமே நடக்காதது போல் ஒரு நிலையில் இருந்தான் அவன். ஒன்றுமில்லை படைத்தலைவரே, ஏதோ அவனது வேலை அவன் முயன்றிருக்கிறான், பலன் கிடைக்கவில்லை. பாவம். ஏன் படைத்தலைவரே, இவனுக்கு நல்ல புத்தியை காட்ட எவருமே இல்லையா? சேரனுக்குத்தான் குறுக்கு வழி என்றால் அவன் சீடனுக்குமா அப்படி அமைய வேண்டும்? என்னை கொல்ல முயன்றது கூட பரவாயில்லை, நான் உறங்கிவிட்டேன் என்று நினைத்திருக்கின்றானே, பாவம். சுயபுத்தி கொஞ்சம் கூட இல்லையா? மன்னன் வினவினான்.
அற்பப்பதர் இவனுக்கும் இவனது மன்னன் சேரனுக்கும் அவனை அண்டியுள்ள கூட்டத்திற்கும் உறங்கோதை தவிர வேறு எதுவும் தெரியாது மன்னா. ஆகவேதான் தன்னைப் போலவே தங்களையும் எண்ணிக்கொண்டு விட்டான். டேய் நன்னா, உங்கள் கூட்டத்தை பூண்டோடு அழிக்கும் வரை பாண்டிய மன்னரும் சரி பாண்டிய வீரர்களும் சரி உறக்கம் என்பதை மேற்கொள்ள மாட்டார்கள் என்பதை இன்றாவது தெரிந்து கொள் என்றான் வில்லவன் உணர்ச்சி வசப்பட்டவனாக. பொறுவில்லா பொறு, உன்னுடைய வாழ் வெட்டி வீழ்த்த வேண்டிய தலைகள் வீரர்களுக்கு சொந்தமானவைகளாகவே இருக்கட்டும். இவனைப் போல் உதவாக்கரைகளின் தலைகளாக இருக்க வேண்டாம். பாண்டிய மன்னனின் உயிரை குடிக்க இனிமேல் எவனாவது பிறந்துதான் வர வேண்டும் என்பதை நினைவில் கொள். டைரேஸிடம் இவனை ஒப்படைத்துவிடு. இவனுக்கேற்ற தண்டனையை பிறகு தரலாம் என்றான் பழையன். நன்னன் அகன்ற சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தான் அதுகை. ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் மரத்தில் உச்சியிலேயே உட்கார்ந்திருந்து விட்டு வந்தாலும் அவன் அசதி அடைந்ததற்கான அறிகுறிகள் எதுவுமே அவனிடத்தில் இல்லை. மாறாக எதுவோ காண முடியாததை கண்டுவிட்ட போல் ஆச்சரியம் கொண்ட அவன் முகம் முழுவதும் விரவி இருந்தது. அதை மன்னன் உட்பட அனைவருமே கவனித்தார்கள். பழையனும் கவனித்தான். ஆனால் அவன் மற்றவர்களைப் போல் வியப்பு அடையவில்லை. எதிர்பார்த்த காரியம் நடந்ததைக் கண்டாலே ஏற்படும் இயல்பான திருப்திதான் அவனிடம் உண்டாயிற்று.